லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஒரு ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் மதிகேடனே என்று சொன்னார். அந்த ஓமையை சொன்ன உடனே அதை முடிக்கும் விதமாக ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்படியானால் தேவனிடத்திலே ஐஸ்வர்யவானாய் இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னா தேவனிடத்துல ஐஸ்வர்யவான் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை நீங்க முதலாவது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் இருப்பது தேவனிடத்தில் நம்மை ஐஸ்வர்யவானாக ஆக்காது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆக்குவதற்கு என்று சொல்லி தேவன் சில காரியங்களை அதற்கு பின்பாக போதிக்கிறார். இவ்வளவு நேரம் பண ஆசையை குறித்து பேசினவர், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாகிறபடி சொன்னவர், அடுத்து இந்த பணம் இல்லாதவர்களை குறித்து பேசுகிறார். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவர்களாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மதிகேடர்களுக்கு எது முக்கியம் என்று தெரியாது. இங்க அது மறுபடியும் அவர் சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்துமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இந்த தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாய் இருப்பது எப்படி என்பதை குறித்துதான் அதற்கு உள்ள வசனங்களிலே அவர் போதிக்கிறார். முதலாவது, தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுகிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தரை சார்ந்து கொள்வது என்பது ஒரு குழந்தையை போல. எந்த ஒரு குழந்தையும் நாளைக்கு அம்மா நமக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைப்பாங்களா மாட்டாங்களா, நாளைக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கவலைப்படுறதே கிடையாது. அது தெரியும், நாளைக்கு தினத்துல நமக்கு சாப்பாடு வரும். இல்ல, அதை பற்றி கூட அதை யோசிக்கிறது இல்லை. அது அன்றைக்குள்ள வேலைகளை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம வளர வளரதான் இந்த கவலைகள்லாம் வருது. நாளைக்காக என்ன செய்வோம், அடுத்த வருஷத்துக்காக என்ன செய்வோம், அடுத்த மாசத்துக்காக என்ன செய்வோம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஆனா பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்மளே சாப்பிடலன்னா கூட அம்மா கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அதான் பெற்றோர்கள் மேல பிள்ளைகள் வைத்திருக்கிற நம்பிக்கை. நாம் தேவனுக்கு பிள்ளைகளானால் தேவன் மேல நம்ம அப்படி நம்பிக்கை வைக்கணும். காக்கா குருவி எல்லாம் எதுலையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. அதே நேரம் அது வேலை செய்யாமலும் இல்லை. ஆனா அது கூட்டை விட்டு வெளியே புறப்படும் போது அவர் மிகப்பெரிய நம்பிக்கையோடு புறப்படுகிறது. இன்றைக்குள்ள உணவு எனக்கு இன்றைக்கு இருக்கிறது, அந்த நம்பிக்கையோட தான் அது புறப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் அதை பராமரிக்கிறார், அதை போஷிக்கிறார், தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சத்தில் அடிபட்டு அது சாகிறது இல்லை. ஏதோ கரண்ட் கம்பியில உட்கார்றதுனால சில பறவைகள் சாகுதே தவிர, இந்த பறவைகள் சாப்பாடு இல்லாம சாகிறது மிகப்பெரிய அபூர்வம். ஏன்னா தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை சார்ந்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். சுவாச வாழ்க்கைனா ஒன்றுமில்லாமல் இருக்கிறது இல்லை. சுவாச வாழ்க்கைன்னு சொன்னா ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அது ஒரு பெரிய விஷயமாக வேதம் எழுதுகிறது. நாம கர்த்தரை எப்போ விசுவாசிக்கிறோம்னு சொல்லி சொன்னா கஷ்டம் இருக்கும்போது விசுவாசிக்கிறோம். ஆனா இந்த கஷ்டத்துக்கும் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தேவனை விசுவாசிக்கிறதுக்கும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லாமல் ஆபிரகாம் காண்பிக்கிறான். நல்லா இருக்கும் போதும் நல்லா இல்லாத போதும் அவனோட நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் போதிக்கிறது. கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறார்கள். இந்த ஐஸ்வர்யவான் கர்த்தரை சார்ந்து கொள்ளல, அவன் களஞ்சியத்தை சார்ந்து கொண்டான். அவன் என்னத்தை கட்டுவோம், என்னத்தை எப்படி நான் இதை காப்பாற்றுவேன், அதுல கவனமா இருந்தான். ஆனா அதே நேரம் இந்த மாதிரி ஐஸ்வர்யம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம், நான் இப்போ என்ன செய்வேன், எப்படி இதை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறான். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி சாப்பிடுவோம் எப்படி உடுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே தேவனுடைய பார்வையில ஒண்ணுதான். இந்த ரெண்டு பேருமே கர்த்தரை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேருமே தேவனோடு கூட அவர்களுக்கு சரியான உறவு இல்லாமல் இருக்கிறது. எந்த புஷ்பமும் கவலைப்படுமா, நான் இப்படிதான் வளர போறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அது அழகா தேவன் காற்றையும் மழையையும்
வாங்கிக் கொள்கிறது. அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார்.